ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பன்னீர் பட்டாணி வச்சு பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஜாரில் பிரிஞ்சி இலையை போட்டுக்கோங்க. அது கூடவே பூண்டு போட்டுக்கோங்க. அது கூட தக்காளி போட்டுக்கோங்க. காரத்துக்கு நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே இஞ்சி, பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி போடுங்க. போட்டு அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா அதை வதக்குங்க. அது நல்லா ப்ரௌன் ஆன உடனே அதில் நறுக்கி வச்சுருக்க பன்னீரையும் போட்டுட்டு பட்டாணியையும் போட்டுக்கோங்க. நான் பச்சை பட்டாணியை தான் போட்டிருக்கேன். சப்போஸ் காஞ்ச பட்டாணி இருந்தாலும் அதையும் ஊற வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா கிண்டுங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச விழுதையும் கொட்டி அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டுங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிறப்புறம் கிண்டினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதில் அரிசியையும் களைஞ்சி போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடியையும் போட்டுக்கோங்க. போட்டு உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு புதினா இலையை நல்லா கழுவி அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா 3 விசில் வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடுங்க. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராகவும் இருக்குது. பட்டாணியில் பிரியாணி செஞ்சாலே ஏற்கனவே சூப்பராக இருக்கும். அதோட பன்னீர் சேரும்போது